மக்கா எப்படி சூர்பனகாவால் நிறுவப்பட்டது? ராமாயண காலத்தில் ராவணன் மரணத்திற்கு பின் சூர்பனகா எங்கே சென்றார்? ராவணனின் மரணத்திற்கு பின்னர் சூர்பனகா மக்கா மதீனா நோக்கி சென்றாரா? இன்றைய வீடியோவில் சூர்பனகாவின் அறியப்படாத ரகசியங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம். நாம் அனைவரும் அறிந்திருப்போம், சூர்பனகா அவருடைய மூக்கு அறுப்பின் காரணமாக ஸ்ரீராமர் ராவணனை உட்பட அனைத்து இராட்சசர்களையும் அழிக்க நேரிட்டது. ஆனால் அனைத்து இராட்சசர்களின் அழிப்பின் பின்னரும் சூர்பனகா உயிர் பிழைத்திருந்தார். எனினும் பல வரலாற்றாளர்கள் இதை வாதிடுகிறார்கள். ராவணனின் மரணத்திற்கு பின்னர் சூர்பனகா இஸ்லாம் மதத்தை நிறுவினார். மேலும் மக்கா மதீனாவை நிறுவியதும் சூர்பனகாவே ஆவார். பல வரலாற்றாளர்களின் கூற்றுப்படி இன்று இந்த உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் ஷுல்க் நகாவின் வம்சாவளியே ஆவார்கள் என்பதாக கூறப்படுகின்றது. நண்பர்களே, இந்த அனைத்து கதைகளும் உங்களுக்கு ஒரு கதையாக தோன்றலாம். ஆனால் ராமாயணத்தின்படி ராவணன் மாதா சீதாவை அபகரித்த போது ஸ்ரீராமர் அவரை விடுவிக்க ராவணனுடைய முழு குலத்தையும் அழித்து விட்டார் என்பது நமக்கு கூறப்படுகிறது. ஆனால் அனைத்து இராக்கசர்களுள் ராவணனின் இளைய சகோதரர் விபீஷணன் எப்போதும் தர்மத்தின் பாதையில் நடந்து கொண்டிருந்தார். மேலும் விபீஷணன் தன் சகோதரர் ராவணனை விட்டுவிட்டு பிரபு ஸ்ரீராமனின் சேனையை தெரிவு செய்தார். அதன் பின்னர் பிரபு ஸ்ரீராமன் ராவணனை வதம் செய்து மாதா சீதாவை விடுவித்த போது அதனால் அவர் இலங்கையின் முழு அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் விபீஷனுக்கு ஒப்படைத்திருந்தார். ஆனால் அதன் பிறகு சூர்பனகை எங்கே சென்று விட்டார்? மேலும் அவருக்கு என்ன நடந்தது? இந்த சம்பவம் ராமாயணம் எந்த பக்கத்திலும் குறிப்பிடப்படவில்லை. மெய்யாகவே நண்பர்களே, சூர்பனகை பெருமான் ஸ்ரீராமரை மனதார நாடி அவரோடு வைவாகம் கொள்ள ஆசைப்பட்டு வந்தபோது அவர் ஏற்கனவே மாதா சீதையை மணமுடித்துக் கொண்ட போதிலும் அதனால் நிராகரித்து விட்டார். உடனே பகவான் ராமர் தனது இளைய தம்பி லக்ஷ்மணனை சூர்பனகையிடம் குறிப்பிட்டு கூறினார், நீங்கள் விரும்பினால் என் இளைய தம்பி லக்ஷ்மணனிடம் திருமணம் கேட்க முடியும் என்று சொல்லி பின்னர் சூர்பனகை லக்ஷ்மணனிடம் திருமண புரோபோசல் கொண்டு செல்வதற்கு லட்சுமணனும் அவளுடைய புரோபோசலை நிராகரித்து விடுகிறார். பின்னர் சூர்பனகை இறைவன் ஸ்ரீராமனிடம் சென்று சீதையை பற்றி விமர்சித்தும் ராமனிடம் ஆபத்தை விதித்தும் அவர் தன்னிடம் திருமணம் செய்யாவிட்டால் சீதையை கொலை செய்யவும் மிரட்டுகிறார். அதன்பின் சூர்பனகை சீதையை கொல்ல முயன்ற போது லட்சுமணன் சீதையை காக்கும் போது சூர்பனகையின் மூக்கை வெட்டிவிடுகிறார். பின்னர் சூர்பனகை தனது வெட்டப்பட்ட மூக்குடன் தன் சகோதரன் ராவணனிடம் சென்று சம்பவத்தை விவரிக்கையில் ராவணன் தன் சகோதரியின் அவமானத்தை கேட்டு மிகவும் கோபம் கொண்டார். மற்றும் ராவணன் சீதா தேவியை அபகரித்துக் கொண்டான். பின்னர் இறுதியில் இறைவன் ராமர் அவனுக்கு மரண தண்டனையை வழங்கினார். ஆனால் நண்பர்களே, மக்களின் மனங்களில் எப்போதும் ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அதன் பின்னர் சூர்பனகை என்ன செய்தாள்? பல வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றுப்படி சூர்பனகை தன்னை உலகின் மிக அழகிய பெண் என கருதி லட்சுமணன் சீதா தேவியை காப்பாற்ற அவளது மூக்கை வெட்டியதும் அந்த முகம் பார்த்து அவள் மிகவும் வெட்கப்பட்டு அந்த மூக்கு வெட்டிய பிறகு அவள் எப்போதும் அவளது முகத்தை ஒரு கருப்பு துணியால் மறைத்து வைத்திருந்தாள். சூர்பனகை தனது அனைத்து சகோதரர்களும் ஸ்ரீராமரால் அழிக்கப்பட்டு விட்டதை அறிந்ததும் அவள் அசுர குரு சுக்ராச்சாரியரிடம் சென்று அவருடைய ஆசிரமத்தில் தங்கும் முடிவை எடுத்தாள். சுக்லர் நகாவும் சுக்ராச்சரியாவும் பிசாசு குலத்தினரை துரத்த ஆசைப்பட்டனர். இதனால் சுக்ராச்சரியா சிவனுக்கு எதிராக உறுதியான எதிர்ப்பை கொண்டார்.
சிவா கடவுள் மகிழ்ச்சியடைந்து அசுராவின் அழியாதவர்களை காட்டிலும் ஒரு ஆசீர்வாதமாக சிவா கடவுளை கொடுத்தார். மேலும் அவர் சிவா மீது கங்கை தெளித்தால் ஒரு நாளில் ஒரு வெளிநாட்டு நாவா கர்த்தர் விஷ்ணுவின் உருவகம் அல்லது ஒரு பக்தியுள்ள பக்தி அவர் கர்த்தர் விஷ்ணுவை உண்மையிலே நம்புவார் என்று சுட்டிக்காட்டினார். எனவே அதே நேரத்தில் முழு அசுரன் சாதி இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்படும். பின்னர் டேட்டியா குரு சுக்ராச்சரியா சிவா கடவுள் கொடுத்த சிவாவை பாலைவனத்தில் வைத்து வாய் நவா மக்களிலிருந்து விலகி வைத்தார். ஒவ்வொரு இந்து மதமும் விஷ்ணுவை நம்புவதால் ஒரு இந்து சிவா காட்டில் கங்கை நதியை தெளித்தால் முழு அசுரன் இனமும் உலகத்திலிருந்து மறைந்துவிடும். சுக்ராச்சரியா பின் இந்த சிவலிங்கத்தை மருத்துவமணல் பரப்பில் நிறுத்தினார். நட்புறவுகள் இதனை வனப்பகுதியில் ஒரு ஸ்தலத்தில் செய்தனர். அரிதாரமாக மெகா மெடினா எனும் இடம் குறித்து அன்று நாம் அறிந்திருக்கின்றோம். நண்பர்களே, இந்த வார்த்தைகள் அனைத்தையும் நீங்கள் செரிமானம் செய்யவில்லை என்றாலும், ஆனால் பண்டைய காலங்களில் சிவா கடவுளின் சிவா கடவுளை கொண்ட ஒரு மகேஷ்வார் மகாதேவ் கோயில் இருந்தது என்பதை நீங்கள் பல சர்ச்சைக்குரிய அறிக்கைகளிலிருந்து கேள்விப்பட்டிருக்கலாம். இது கடவுளின் சிவாவிடமிருந்து சாத்தான் மாஸ்டருக்கு ஒரு பரிசு. இந்தியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள சவுதி அரேபியாவின் மகக்காவில் இந்த சர்கோபகஸ் இந்தியர்களை தவிர்ப்பதற்காக கட்டப்பட்டது. சுக்ராச்சாரியார் இந்த சிவாலயத்தை சவுதி அரேபியாவில் ஸ்தாபித்தார். காரணம், எந்த இந்துவும் இதனை கண்டறிய வாய்ப்பில்லை என அவர் எண்ணினார். இது பிசாச வம்சாவளிகளை பாதுகாக்கும். இந்த சிவலினை பாதுகாக்கும் பணியை டாதியா குரு சுக்ராச்சரியா ஷார்பன் பாகாவுக்கு ஒப்படைத்துள்ளார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஷூர் பனாகா எப்போதும் தனது முகத்தை துணியால் மறைத்தார். பின்னர் ஷூர் பனாகா தனது சந்ததியினரை வளர்க்க பல குழந்தைகளை பெற்றெடுத்தார். இன்று குழந்தைகள் இந்த விளையாட்டை விளையாடுகிறார்கள். ஆம் நண்பர்களே, நாங்கள் முஸ்லிம்களை பற்றி பேசுகிறோம். ஏனென்றால் நீங்கள் ஒரு முஸ்லிம் பெண்ணை பார்க்கும் போதெல்லாம் அவள் எப்போதும் முகத்தை மூடிக்கொண்டிருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். இந்த செயல்பாட்டிற்கு அவள் பர்கா அணிந்துள்ளார். முஸ்லிம் பெண்களின் முகங்களை மறைக்கும் இந்த ஆடை அவர்களின் கண்களை மட்டுமே வெளிக்காட்டும். துணிகளை வெட்டிய ஷூர்பனகையின் முகத்தை துணி மூடியதும் அவளின் கண்கள் மட்டுமே தெரிந்தன. மகா மடினாவில் உள்ள மகேஷ்வார் மகாதேவ் சிவலியை நிறுவினார். அவரை காப்பாற்ற ஃபீ நா அங்கு வாழ்க்கை தொடங்கினார். இன்று மகா மதினா ஒரு புகழ்பெற்ற இடமாக மாறிவிட்டது. இந்துக்கள் செல்ல தடை செய்யப்பட்ட இடங்கள். கூடுதலாக நண்பர்கள் மகா மடினா சவுதி அரேபியாவின் 6வது இடத்தில் இருப்பதாகவும் கூறினார். இந்துக்கள் அவர்கள் வீடு அமைக்கும் வரை உலகம் எங்கும் வேறு இடங்களில் வசிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். மெகா மெதினாவில் வாழ்ந்தபோது சுல்பான் ஆகான் தனது இரத்தத்தை தொடர்ந்து புதிய பாரம்பரியங்களை உருவாக்கினார். மரபுகளில் ஒன்று புக்கா அணிவது. இது ஷூர்வானின் சகாப்தத்தில் காணப்படுகிறது. தவாபர் சகாப்தம் முடிந்த பின் ஷுல்க் நகாவின் சந்ததியினர் இப்போது இப்ராஹிம் மதத்தை பின்பற்றுபவர்கள் என்று நண்பர்களிடம் கூறப்பட்டது. எனவே வெள்ளிக்கிழமை இஸ்லாமில் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இது ஆன்மீக வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இவை அனைத்தையும் விட்டு வெளியேறி இந்த கதையை கருத்தில் கொண்டால் எந்த ஒரு இந்துவும் மகா மடினாவுக்குள் நுழைவதற்கு வெளிப்படையாக தடை விதிக்கப்பட்டுள்ளதற்கான காரணம் என்ன என்பதை கருத்தில் கொள்ளலாம். மேலும் இந்துவுகள் தயாராக இருந்தாலும் அவர்கள் மகா மடினாவுக்குள் நுழைய முடியாது. அனைத்து இந்துவுகளும் மெக்கா மதீனாவில் நுழைவதை தவிர்க்க என்ன செய்வது? நண்பர்களே, இந்துக்கள் அங்கு செல்வதை தடை செய்ய இதன் பின்னால் உறுதியான காரணம் எதுவும் இல்லை.
இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு அம்சத்தை மட்டுமே குறிக்கின்றன என்பதை நீங்கள் கவனித்தால் முஸ்லிம்கள் சூல்பன்காவின் சந்ததியினர் என்பது ஒரு யதார்த்தமாக இருக்கலாம். முஸ்லிம்கள் அனைவரும் இதைப் பற்றி பயப்படுகிறார்கள். ஒரு இந்து தற்செயலாக மெகா மெதினாவுக்குள் நுழைந்து இந்த ஈரமான நெருப்பிடத்தில் கங்கை தெளித்தால் முழு அசுரன் இனமும் இந்த உலகத்திலிருந்து மறைந்துவிடும். நண்பர்களே, இந்த அசுரன் வேறு யாருமில்லை, சூர்பனகாவின் வம்சாவளியே. இந்த அனைத்து விஷயங்களும் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம், ஆனால் யாதொரு சாத்தியமும் கொளுத்துகிறது என்பதால் இந்த உலகத்தில் முதலில் வந்த மதம் சனாதன தர்மமே. அதாவது இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு நபரும் சனாதன தர்மத்துடன் நிச்சயமாக தொடர்பு கொண்டுள்ளனர். மேலும் நமது கடவுள்களும் சனாதன தர்மத்துடன் தொடர்பு கொண்டிருந்தனர். நண்பர்களே, பழைய காலத்திலும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றன. சிலர் ஒன்று கூடி தங்களுடைய தனித்தனி விதிமுறைகளையும் பாரம்பரியங்களையும் உருவாக்கினர். மெதுவாக இவை ஜாதிகளாக மாறிவிட்டன. அதிலிருந்து பிறகு பல மதங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் நண்பர்களே, இஸ்லாம் மத்தின் உண்மைகளைப் பற்றி இன்றும் பல இந்துக்களால் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஏனெனில் அவர்கள் மக்கா மதீனாவிற்கு ஏன் அனுமதிக்கப்படுவதில்லை என்று. நண்பர்களே, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மக்கா மதீனா குறித்து கூறப்படும் இந்த அனைத்து கருத்துக்களும் உண்மையாக இருக்க முடியுமா என்ன? அல்லது இது அனைத்தும் கற்பனை மட்டுமேயா? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.